பட்டாசு விபத்தில் உயிரிழந்தோருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக தர வேண்டும் எனவும் விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மறுவாழ்வு பணிகளை அமல்படுத்த வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா. எந்த வழக்கில் இதுபோன்ற நிவாரணம் தொடர்பான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக சிவகாசியை சேர்ந்த சமுத்திரவள்ளி, காளீஸ்வரி, வேலுத்தாய் உள்ளிட்ட பலர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவினுடைய முக்கிய சாராம்சம் என்பது, கடந்த வருடங்களில் இவருடைய கணவர்கள் பட்டாசு ஆலைகளில் பணியாற்றி வெடி விபத்தின் போது உயிரிழந்துள்ளனர். இவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், அதாவது 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அரசுக்கு பரிந்துரைத்துள்ளார். ஆனால் அரசு தரப்பிலிருந்து 1 லட்சம் ரூபாய் மட்டுமே இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. எனவே இது எங்களுக்கு போதுமானதாக இல்லை, தாங்கள் குழந்தைகளோடு உள்ளதால் எங்களுக்கு இந்த இழப்பீடு தொகையை அதிகரிக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் சத்துணவு மற்றும் அரசு விடுதிகளில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றுதான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவினை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுதான் நீதிபதி புகழேந்தி அவருடைய அமர்வில் விசாரணை செய்யப்பட்டு தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவில் நீதிபதி அரசுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை பிறப்பித்துள்ளார். குறிப்பாக இதுபோன்று, அதாவது பட்டாசு வெடி விபத்து என்பது நடைபெறக்கூடிய பட்சத்தில் அதில் உயிரிழக்கக்கூடிய ஊழியர்களுக்கு 1 லட்சம் 5 லட்சம் என்பது போதுமானதாக இருக்காது. இவர்களுக்கான நிதி என்பது 10 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் இதில் பாதிக்கப்படக்கூடிய அந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவது அல்லது மறுவாழ்வு செய்வது சம்பந்தமாக அரசு உரிய முடிவு எடுக்க வேண்டும். இது மட்டும் அல்லாமல் இந்த பட்டாசு ஆலைகள், அதாவது சிவகாசி என்பது இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு பட்டாசு உற்பத்தியில் மொத்தம் 90% பங்கு வகிக்கின்றது. எனவே இங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். இந்த பட்டாசு ஆலைகள் வெடி விபத்திற்கு பட்டாசு ஆலை நிறுவனம் என்பது காரணமாக இருந்தால் அதற்கான நிரந்தரமாக அந்த உத்தரவுகள் அவருடைய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு வழிகாட்டுதல்களை தற்போது வழங்கி நீதிபதி புகழேந்தி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா.